வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் இவ்வளவு நாட்களாக மனக்குழப்பத்தில் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் பல சிந்தனையில் இருந்த கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் புதனும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், அதே போல சனி பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தாருங்க. இப்போது வக்ரம் பெற்று 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 6 என்பது பகை, கடன், நோய் முதலிய இடங்களை குறித்தாலும் வக்ரம் பெற்று சனியோடு இணைந்திருப்பது தண்டனைகளை உண்டாக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்று 7வது ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். இதனால் உங்களுடைய ராசியை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் முரட்டுத்தனமான பேச்சால் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்க வேண்டாங்க. 7இல் சூரியன், ராகு, சுக்கிரன், சனி என்பதால் மறக்க வேண்டாம். 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது குறிப்பாக கன்னி ராசி நேயர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதலை தரும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன் முதலிய கிரகங்கள் ராசியை பார்க்கிறாங்க. எதையும் தப்பாக கற்பனை செய்து கொண்டு நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவர்களையும் சங்கடப்படுத்த வேண்டாங்க. சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போகும். பிறர் திட்டுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இப்போதைக்கு நிதானத்தோடு போராடுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. உங்களுடைய முயற்சிகளை நீங்களே தெளிவாக முயற்சிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். பணவரவு போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சமாளிக்க சிரமம் ஏதும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சற்று சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்திற்கு என்று சாத்தியக்கூறுகள் இருக்கு. கிரக நிலைகள் குறிப்பிடுதுங்க. அதே போல குடும்பத்தில் சுபிக்ஷம், மகிழ்ச்சியும் நிலவ இருக்குது. நிசர்த்தமான காலகட்டங்களில் திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை அளிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருப்பின் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது. தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியம் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது. அதேபோல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணங்கள்ல சனி பகவானும் சுப பலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுவதல் ஆகியவை கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் பூர்வீக நடவடிக்கைகளில் இறங்கலாம். சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாங்க. தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசிக்காரர்களிடம் அதற்கான வழக்குகளை சமாளிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல
சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் ஆதரவாக நிலை கொண்டுள்ள இக்காலகட்டத்தில் சுக்கிரனும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து நல்ல பலன் லாபம் பெறுவீங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்குங்க. அதன் காரணமாக லாபம் பெருகும். ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது ஆதாயமாக பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்நிய நாட்டு நிறுவனத்துடன் புத்துணர்வு கையெழுத்தாக இருக்கு. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை தன் சுப பார்வையால் பலப்படுத்துவதால எதிர்பாராத வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. சனி பகவான் ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் வெளிநாடு சென்று அங்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள், அவற்றின் மூலம் வருமானம் உயர்வும் புகழும் கிடைக்க இருக்குது. செல்வாக்கும் உயர இருக்குது. கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்குது. அதே போல இந்த கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் இந்த காலகட்டம் முழுவதுமே ஓரளவே உங்களுக்கு சாதகமாக நீடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக மறைமுக சூழ்ச்சிகள் உருவாகும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டங்களில் எந்த ஒரு சூழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அவற்றில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. அதே போல பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவு, பெற்றோர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகமும் கிடைக்க இருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் கடின உழைப்பு இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ப நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றையே அடைந்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் புதிய வஸ்திரங்கள் வெளிப்பொருட்கள் சேர்க்கை ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. மனதிற்கு நிறைவை அளிக்கும் மனவாளன் அமைவாருங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.